சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ் வழங்கும் டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. பேச்சு அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை 6 மாசத்திலேயே சத்தம் போட ஆரம்பிக்குது. படிப்படியா பேச்சு திறன் வளர்ந்துகிட்டே போய் ஒரு காலத்துல சாதாரணமா எல்லாரும் மாதிரியும் பேச ஆரம்பிக்கிற அந்த நாளை தான் எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரசவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தை பிறந்த பிறகு தாய்மார்கள் மனசுல நிறைய கவலைகள் இருக்கு. என் குழந்தை பேசுமா, பேசுறது பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பேச்சு பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வுகள், என்னென்ன காரணங்களால அவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்றதுக்காக தான் டாக்டர்ஸ் நம்ம கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி பேச்சு திறமையை பத்தி இதை பத்தி பேசுவாங்க. முதல்ல இருக்கிறது டாக்டர் முருகன். இவர் ஒரு குழந்தைகள் நரம்பியல் மருத்துவர், பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் டாக்டர் பத்மா சந்திரமௌலி. இவங்க ஒரு பீடியாட்ரிஷியன். இவங்களுடைய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஸ்பீச் தெரப்பி. நெக்ஸ்ட் டாக்டர் நாகராஜன். இவர் ஒரு நரம்பியல் மருத்துவர். இவர் ஏற்கனவே நம்ம ஷோல வந்திருக்காரு. அண்ட் இஸ் a very senior டாக்டர். நெக்ஸ்ட் இஸ் டாக்டர் சோமு. இவர் ஒரு இஎன்டி, காது மூக்கு தொண்டை நிபுணர். லாஸ்ட் இஸ் மிஸ் அனிதா. இவங்க ஒரு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். அதாவது குழந்தைங்களோட பேச்சு திறனை எந்தெந்த வகையில் சப்போர்ட் பண்ணலாம், எந்தெந்த வகையில் சரி செய்யலாம்னு நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்திருக்காங்க. எல்லாரையும் ரொம்ப பெருமையோட இந்த ஷோவுக்கு வெல்கம் பண்ணுறேன். டாக்டர்ஸ், ஒரு பேச்சு அப்படின்றது ஒரு குழந்தைக்கு, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம்? நீங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் என்னென்னு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. குழந்தை பிறந்ததுலேருந்தே பெற்றோர்களோட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா வார்த்தைகளாக இல்லை, சத்தத்தின் மூலம் முதல்ல பேசுவாங்க. முதல் 6 மாதத்தில் கூயிங் சவுண்ட் அப்படின்போம். ஊ ஆன்னு பதிலுக்கு சத்தமே அந்த குழந்தை பேசுகிறதோட தொடக்கம். 6லேருந்து 12 மாதத்துக்குள்ளே பேப்லிங் அப்படின்னு சொல்லுவோம். பதிலுக்கு ஏதாவது அர்த்தமில்லாத வார்த்தைகள் மாதிரி அப்படி உருவாகும். பின்னாடி தா பா அப்படிங்கிற மாதிரி வரும். 12 மாதத்தில் சில தனியான வார்த்தைகளே புரியக்கூடிய ஒரு மா பா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளாகவே உருவாகலாம். ஒரு 12 மாதத்துக்குள்ள 12 மாதத்துலேருந்து 18 மாதத்தில் ஒரு 5 to 6 வார்த்தைகள் நிறையா குழந்தைங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அர்த்தமுள்ள வார்த்தைகளாக இருக்கும். அம்மாவை பார்த்து அம்மான்னு சொல்லவோ அப்பான்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரலாம். அதுவே அந்த வார்த்தைகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போயிடும். கிளாரிட்டி, அதோட புரியும் தன்மை அதிகமாகிட்டு. மாற்றங்கள் எப்படி நடக்குது உள்ள? எப்படி அந்த ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு வார்த்தையில இருந்து பல வார்த்தைகள் நல்ல புரியுற மாதிரி பேசுறாங்கன்னு சொல்றீங்களா? அந்த மேஜிக் உடம்புக்குள்ள எப்படி நடக்குது? மூளைக்கு கஷ்டமான வேலை அப்படின்னா பேச்சு தான். மற்ற எல்லா ஸ்கில்லும் ஈஸியாக வந்துடும். பேச்சு மட்டும் ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க். அது மூளை உருவாகையில் பிறந்த உடனே அந்த நெட்வொர்க்கிங் நடந்திருக்காது. பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நெட்வொர்க்கிங் நடந்திருக்கும். இப்போ அந்தந்த வயசுக்கு தான் அந்த நெட்வொர்க்கிங் கம்ப்ளீட் ஆகும். ஒரு வார்த்தையை உருவாக்குறதுக்கே ஒரு 12 மாதத்துக்கு தான் அந்த நெட்வொர்க்கிங் கம்ப்ளீட் ஆகும். அந்த வார்த்தைகள் அதிகமாகணும்னா அந்த பிரெயினில் அந்த நெட்வொர்க்கிங் ப்ராசஸ் அதிகமாகிட்டே போகும். இன்ட்ராயூட்ரைன் பீரியட்லேயே, அதாவது குழந்தை வயத்தில் இருக்கிறப்ப கூட இந்த ஸ்பீச் சிக்னல்ஸ் வருதுன்னு சம் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன் நவ். ஸ்பீச்சுங்கிறது லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். தாட்ஸ்ன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் எங்கேருந்து வருதுன்னு எங்களுக்கே தெரியாது. பிரெயினை ஒரு காலிஃப்ளவர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த வெளியே இருக்கிற போர்ஷன் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் தான் அந்த ஸ்பீச் ஏரியா இருக்குது. அதுக்கு பேர் ப்ரோகாஸ் ஏரியான்னு பேர். அதுதான் அந்த ஸ்பீச்சே உண்டாக்குற இடம், ரெக்கக்னைஸ் பண்ணுற இடம். குழந்தைகிட்ட ஒரு தாய் பேசுகிறப்ப அந்த குழந்தைக்கு பேச்சு கேட்கும்னே நினச்சே அவங்க பேச மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு உண்டான டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. அந்த டெம்ப்ளேட் கெமிக்கல்ஸாக ஸ்டோர் ஆகுது. இப்போ வா அப்படின்னு சொன்னாச்சுனாக்க வாங்கிறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ நம்ம வரணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ரெக்கக்னிஷன் வருது. ஒரு ஸ்டேஜில் மெச்சுரேஷன் வரப்போ இந்த சைல்டு ஆக்சுவலாக பேச ஆரம்பிக்குது. ஒரு வார்த்தையிலிருந்து பல வார்த்தைகளை பேச ஆரம்பிக்குது. குழந்தைகளில் நல்ல மூளை பேரலைசிஸ் ஆன குழந்தைகள் கூட சில நேரம் படுத்துட்டு அந்த பேச்சு மட்டும் ப்ரிசர்வ் ஆகியிருக்கிற குழந்தைகள் நான் சில நேரம் பார்ப்பேன். அவங்க கை கால் செயலிலேருந்து போயிருக்கலாம், ஆனால் பேச்சு மட்டும் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். இவ்வளோ பிரெயின் டேமேஜ் ஆன குழந்தைங்களுக்கு கூட அதை தனியாக அவங்களுக்கு மட்டும் அது இருக்க முடியுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். அதை எப்படி அது மாதிரி அது மட்டும் பாதிக்காமல் போகிறது. ஓகே, அதே மாதிரி மற்ற பாகங்கள்லாம் நல்லா இருந்திருக்கும், நடக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, சொல்கிறத புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் பேச்சுத்தன்மையை மட்டும் இழந்துருவாங்க. மூளை பார்க்குறதுக்கு அமைப்பு ரீதியாக நார்மலாக கூட இருக்கும். 1-2 வயசு வரைக்கும் அவ்வளவா பேசாமல் ரொம்ப ஃபியூ வேர்ட்ஸ், as sir said, ஒரு 20 வார்த்தைக்குள்ளே பேசுகிற குழந்தை திடீர்னு 2 வயசுக்கு மேலே ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே என்னமோ காளிதாசர் நாக்கில் காலி எழுதின மாதிரி கிடுகிடுன்னு they start speaking so many words. It's something very amazing how it gets imprinted, how it comes out. That is something which is always புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம். புரிய முடியாத விஷயம், நடக்குதுனே தெரியல. ஆச்சரியப்படுற ஒரு சந்தோஷப்படுற ஒரு விஷயம். எக்ஸலென்ட் சார். சில பேர் மாத்திரம் நல்லா பாடுறாங்க, சில பேர் மாத்திரம் இன்டெலிஜென்ட்டாக அந்த குரல் வளம்னு ப்ராசிடின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த குரல் வளமெல்லாம் நல்லா சில பேருக்கு அமையுது. ஏன் சில பேருக்கு அமையலை?
இது எப்படிங்கிறது ஒரு ரியலாகவே ஒரு ஆச்சரியமான விஷயம். சயின்டிஃபிக்காக எந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்ல முடியாது. ஓகே, வெரி அந்த அளவுக்கு இருக்குது.